வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தானமுழ்தம் என்றுணரற் பாற்று. மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமுர்த்தம் என்று உணரத்தக்கதாகும். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன ஆறு ஓடுகிற ஆற்றங்கரை ஓரத்தில் மலையூர் என்ற ஒரு அழகான கிராமம் இருந்தது. மலைப்பகுதி என்பதால் அடிக்கடி மழை பெய்து எங்க பார்த்தாலும் பச்சை பசேல் என்று பசுமையாக இருக்கும். எப்போதும் சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணீர் கிடைக்கும். ஊரை பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அங்க எந்தவிதமான தேவையற்ற சத்தமோ கூச்சலோ ஆடம்பரமான வாழ்க்கையோ இருக்காது. எல்லாரும் அமைதியாக விவசாய வேலையை பார்த்து கொண்டு வந்தார்கள். மலை அடிவாரம் என்பதால் சீக்கிரம் ஊர் இருட்டாகிவிடும். அதனால் எல்லோரும் வேலையே சாயங்காலம் 6 மணிக்குள்ள முடிச்சிட்டு அவங்கவங்க வீட்டுக்கோ திரும்பிடுவாங்க. அந்த ஊரில் ஒரு காளியம்மன் கோயில் இருந்தது. அம்மன் அருளால் விவசாயம் நல்லபடியாக இருந்து மகசூல் நல்லா கிடைத்ததால் கோவிலை பராமரித்து கோபுரம் கட்டி பொங்கல் திருவிழாவை வருஷம் நடத்திட்டு வந்தாங்க. திருவிழா எப்போதும் 3 நாள் எல்லாருடைய ஈடுபாடோட ரொம்ப விமர்சையாக நடக்கும். எல்லோரும் அவங்கவங்க வெளியூரில் உள்ள சொந்தக்காரங்களை கூப்பிட்டு பொங்கல் திருவிழாவை நடத்தி வந்தாங்க. அதே மாதிரி ஊரில் பொங்கலுக்காக கொடி ஏற்றிவிட்டால் யாரும் பொங்கல் முடியற வரைக்கும் அந்த ஊரை விட்டு போக முடியாது. இது வழக்கமாக இருப்பதால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பொங்கல் திருவிழாவை நடத்தி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த ஊரில் காளியப்பன் என்ற ஓர் விவசாயி இருந்தார். அவருக்கு கந்தவேல் என்ற 23 வயது மகன் இருந்தான். விவசாயம் நல்லபடியாக இருந்ததால் கந்தவேலை மதுரைக்கு அனுப்பி படிக்க வைத்தார். ஆனால் கந்தவேலுக்கு சின்ன வயசிலிருந்தே விவசாயத்தில் ஆர்வம். எப்போதும் தோட்டத்திலேயே இருப்பான். கந்தவேல் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்துவிட்டு அப்பாவுக்கு துணையாக கிராமத்திலேயே தங்கி விவசாயம் பார்த்து கொண்டிருந்தான். கந்தவேலுக்கு மதுரையில் படிக்கும் போது நண்பர்கள் அதிகம். சில சமயம் காளியம்மன் கோவில் பொங்கலுக்கு வந்து தங்கி திருவிழாவை பார்த்துட்டு போயிருக்காங்க. எல்லாரும் படிப்பை முடித்து வேற வேற ஊர்களுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. கந்தவேல் அடிக்கடி அவனுடைய நண்பர்களை பற்றி உள்ளூர் ஆட்களிடம் சொல்லி சந்தோஷப்படுவான். இப்படி இருந்த நிலையில் காலம் நவீன உலகத்துக்கு மாறி தொழிற்சாலைகள் பெருகின. நகரங்களில் தொழிற்சாலைகளில் உடனடியாக சம்பளம் கிடைக்குதுன்னு தெரிஞ்ச உடனே விவசாய வேலை பார்க்கிற படிக்காத இளைஞர்கள் கூட நகரத்துக்கு இடம் மாறினார்கள். வேலை வாய்ப்புகள் நகரங்களில் பெருகின. படித்த இளைஞர்கள் நகரங்களுக்கு போய் வேலை பார்த்து நிறைய சம்பாதிச்சாங்க. அதனால் விவசாயிகளும் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்து நிறைய சம்பாதிக்க வைத்து நகரங்களில் வீடு கார் வாங்கி தங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். அதனால் நகரங்கள் பெருநகரங்கள் ஆகின. எங்கு பார்த்தாலும் எந்திரங்கள் நவீனமயமாக்கப்பட்டு கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் என்று பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. கிராமங்களில் படிக்கிற இளைஞர்கள் நகரங்களை நோக்கி படை எடுத்தது போல் கிளம்பி போனார்கள். அதனால் அடிப்படை தேவைகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது. அதாவது தங்குற வசதி, தண்ணீர் தேவை, உணவுப் பொருட்கள், இப்படி எல்லாமே பற்றாக்குறை. அதனால் அரசாங்கம் பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்தது. பக்கத்து ஊர்களில் உள்ள ஆறு மற்றும் ஏரியில் இருந்து தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஆனால் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை. தொழிற்சாலைகளும் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருந்தது. பின்னர் அரசாங்கம் புதிய அணைகளை கட்டி பைப்லைன் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து தேவைகளை பூர்த்தி செய்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மலையூர் பக்கத்தில் உள்ள ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு அணையை கட்டி நீர் தேக்கி அதை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். இதனால் கந்தவேலின் ஊரில் ஓடிக்கொண்டிருந்த கிளை ஆறில் தண்ணீர் வரத்து குறைய ஆரம்பித்தது. விவசாயம் பாதிப்படைந்தது. அதுக்கு அப்புறம் 2-3 வருஷம் சரியான மழை இல்லாததால் ஆற்றில் சுத்தமாக தண்ணீர் வரத்து இல்லாமல் வறண்டுவிட்டது. அதனால் விவசாயத்தை விட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு எல்லாரும் வேற வேற ஊர்களுக்கு வேலைக்கு போனார்கள். ஊரில் திருவிழா நடத்தப்படவில்லை. கந்தவேல் வீட்டில் வறுமை ஏற்பட்டு மனவேதனையில் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போனது. கந்தவேல் மனம் கலங்கி என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தான். இந்நிலையில் கந்தவேலின் அம்மா, நீதான் படிச்சிருக்கியப்பா, எதுக்கு கலங்குற? பட்டணத்தில் உள்ள உன் நண்பர்களிடம் கேட்டு ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போ, அப்பத்தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்பா என்றார். கந்தவேல் அதை கேட்டு சரி என்று தலை அசைத்தது விட்டு கோவில் வந்து காளியம்மனிடம் பிரச்சனையில் இருந்து வெளிவர ஒரு வழிகாட்ட சொல்லி வேண்டினான். பின்னர் ஊர் சத்திரத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தான்.
ஆனால் மனம் அமைதியடையவில்லை. சரி, நம்ம மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு துறவி மடத்துக்கு போய் அவருடைய அறிவுரையை கேட்டுவிட்டு கொஞ்ச நேரம் தியானம் செய்து ஏதாவது முடிவு பிறக்குமா என்று பார்ப்போம் என்று கிளம்பினான். போற வழியில் அணைக்கு சென்று அதிகாரிகளிடம் தண்ணீர் கேட்டு பார்க்கலாம் என்று அணைக்கு சென்றான். ஆனால் அதிகாரிகள், இது அரசாங்க உத்தரவு, எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். கந்தவேலுக்கு நிலைமை ஓரளவு புரிந்தது. சரி, துறவி மடத்துக்கு போவோம் என்று கிளம்பினான். அந்த அமைதியான மடத்தில் துறவி தியானத்தில் இருந்தார். கந்தவேல் மெதுவாக சுவாமி என்றான். துறவி கண் திறந்து, வா கந்தவேல், எப்படி இருக்க என்றார். கந்தவேல் எதுவும் சொல்லாமல் அமைதியாக தலையசைத்தான். கேள்விப்பட்டேன், உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை என்று. இப்ப எப்படி இருக்கிறார் என்றார். பின்னர் அவருக்கு உயர் இரத்த அழுத்தம் இருக்கு சாமி. இரத்த அழுத்தம் அதிகமாகி மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு வாதம் நோய் வந்துருச்சு. இப்ப அவரால நடக்க முடியல, படுத்த படுக்கையாக இருக்கார் என்றான். மருத்துவர்கள் குணமாக நாளாகும் என்று சொல்லி அதுவும் அவரோட முயற்சியில்தான் என்று சொல்லிவிட்டார்கள் என்று கண் கலங்கி சொன்னான். தண்ணீர் இல்லாமல் இப்ப விவசாயம் இல்லை, எங்களுக்கு உணவுக்கே தட்டுப்பாடு வந்துடுச்சு என்று கலங்கிய குரலில் சொன்னான். மேலும் எங்கம்மா என்னைய வெளியூருக்கு வேலைக்கு போக சொல்லுறாங்க, அதனால உங்ககிட்ட வந்து ஏதாவது எனக்கு அறிவுரை சொல்லுவீங்க என்று இங்கு வந்தேன் என்றான் கந்தவேல். இதை கேட்ட துறவி சற்று மெதுவான குரலில், கந்தவேல், வருத்தப்படாத, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு, கொஞ்சம் நேரம் இரு. மீண்டும் ஒரு அமைதியான தியானத்துக்கு போனார். சிறிது நேரம் கழித்து கண் திறந்து, கந்தவேல், கவலைப்படாதே, அம்மா சொல்றது கேட்டு வெளியூர் வேலைக்கு போய் இப்போதைக்கு குடும்பத்துக்கு தேவையான அளவு சம்பாத்தியம் பண்ணி உன் குடும்பத்துக்கு ஒரு நம்பிக்கையை கொடு என்றார் துறவி. கந்தவேல், என்னுடைய விவசாயம் என்றான். கொஞ்சம் பொறு என்றார் துறவி. நமக்கு எப்போதெல்லாம் கஷ்டம் வருதோ அப்போதெல்லாம் நம்மை காப்பாற்றுவது காக்கும் தெய்வமாகிய மகாவிஷ்ணு, அவரை வேண்டிக்கொள். அவர் எங்கும் நிறைந்த பரம்பொருள். அந்த பரமாத்மாவை வணங்கினால் எந்த மாதிரியான சூழ்நிலையையும் உன்னால் கையாள முடியும் என்று சொல்லி மேலும் தொடர்ந்தார். நிதானமாக யோசி, நீ ஒரு படித்த இளைஞன் என்று சொன்னார். இப்போதைக்கு எங்களுக்கு விவசாயம் செய்ய தண்ணீர் தான் வேண்டும் என்றான். ஆமாம், நீ சொல்லுறது எனக்கு புரிகிறது. நான் உன்னிடம் சொல்லிவிட்டேன், அந்த பார்க்கடல் வேந்தன் எங்கும் நிறைந்துள்ளார். எனக்கு புரியவில்லை சுவாமி என்றான் கந்தவேல். உன்னிடம் எவ்வளவு விவசாய இடம் இருக்கிறது என்றார். அதற்கு ஒரு 12 ஏக்கர் இருக்கிறது. அந்த நாராயணன் எங்கும் தண்ணீர் வடிவாக இருக்கிறார். உன் நிலத்திலேயேயும் இருக்கிறார். உன் நிலத்துக்கு கீழே நீரோட்டமாக இருக்கிறார். நீ உன் நிலத்தில் ஒரு கிணறு தோண்டு, உன் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொல்லி. கிணறு தோண்டுவது எளிதல்ல, கொஞ்சம் சிரமம்தான். ஆனால் உனக்கும் உன் வருங்கால சந்ததிக்கும் அது ஒரு நிரந்தர தீர்வு என்று சொல்லி சிறிது விபூதியை கொடுத்து நீ கிணறு வெட்டுற ஆரம்பிக்கிற வரைக்கும் அதை பற்றி ஊரில் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார் துறவி. சிறிது நிம்மதி அடைந்து கந்தவேல் வீடு திரும்பி துறவி கொடுத்த விபூதியை அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுத்துவிட்டு மெதுவாக பேசினான். நான் மதுரைக்கு போய் அங்கு தன் நண்பன் காளிதாசை சந்தித்து ஒரு வேலை பார்த்து கொஞ்சம் பணம் சம்பாதித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மறுநாள் காலையில் காளியம்மன் கோவிலுக்கு சென்று வணங்கிவிட்டு மதுரைக்கு புறப்பட்டான். மதுரையில் தன் நண்பன் காளிதாஸ் அவனோட ஆபீஸில் பார்த்தவுடன் அவன் ஓடி வந்து கட்டிப்பிடித்து, என்னடா எப்படி இருக்க என்று கேட்டான். கந்தவேல் மெதுவாக, இப்ப கொஞ்சம் பிரச்சனைடா என்று எல்லா விஷயங்களையும் சொன்னான். சரி, கவலைப்படாதே, என் அப்பாவிடம் பேசி ஒரு நல்ல தீர்வை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி இருவரும் காளிதாஸ் வீட்டுக்கு போனார்கள். காளிதாஸ் அப்பா திருமுருகனிடம் கந்தவேலை அறிமுகப்படுத்தி அவனோட பிரச்சனைகளை சொன்னான். திருமுருகன் நிதானமாக கவனித்துவிட்டு, எவ்வளவு ஏக்கர் நிலம் இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு 12 ஏக்கர் நிலம் உள்ளது, எல்லாமே விவசாய பூமிதான் என்றான். சரி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவரோட ரூமுக்கு சென்று கம்ப்யூட்டரில் ஏதோயை பார்த்து கொண்டிருந்தார். திருமுருகன் ரிட்டையர்ட் ஆனா ஒரு சிவில் என்ஜினியர். டெண்டர் மூலம் அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்த ரோடு மற்றும் பாலம் கட்டும் வேலைகளை செய்து வருகிறார். அதனால் அவருக்கு ஆள் பழக்கமும் மற்றும் தேவையான அளவு வசதியும் இருந்துச்சு. திருமுருகன் அவருக்குன்னு ஒரு தனி ஆபீஸ் போட்டு அதில் தன் மகனை நிர்வாகம் பண்ண சொல்லி அடுத்த தலைமுறையை உருவாக்கி கொண்டிருந்த காலம். அவர் ஒரு நல்ல மனிதர் மற்றும் யாருடைய விஷயங்களிலும் அனாவசியமா தலையிட மாட்டார். ஆனால் தன்னை நம்பி வந்தவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவி செய்பவர்.
கொஞ்ச நேரம் கழித்து திருமுருகன் அவரிடம் வந்து, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, அது உனக்கு செட் ஆகுமான்னு பாரு என்று சொல்லி விஷயத்தை சொன்னார். எனக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்கும். எங்கப்பா ஒரு விவசாயி. எங்களோட இடத்தை கவர்மெண்ட்க்கு கொடுத்ததால் நாங்க விவசாயத்தை விட்டு வெளியேற வேண்டியதாகிவிட்டது. நம்ம நாடும் ஒரு விவசாய நாடுதான். அதனால் நான் எப்பவுமே விவசாயிகளுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன் என்று சொல்லி ஆரம்பித்தார். அதைவிட நீ ஒரு படித்த இளைஞன், விவசாயம் செய்கிற என்று சொன்னவுடன் உன்னை எனக்கு ரொம்ப பிடித்து விட்டது. சரி, நம்ம சப்ஜெக்ட்க்கு வரலாம் என்று சொல்லி, எங்கள் கம்பெனியில் புதுசா ஒரு எஸ்காவிட்டார் வாங்கியிருக்கோம். அதாவது பழக்கத்தில் எல்லாரும் ஜேசிபி அல்லது பொக்லைன் மஷின் என்று சொல்லுவாங்க. உனக்கு தெரியும், ரோடு போட வரும் இல்ல, அதான் என்றார். அதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னா, அதோட பூம், அதாவது தோண்டும் இயந்திரத்தின் கையை வச்சு 60 அடி முதல் 70 அடி வரை ஆழம் தோண்டலாம். அதனால் உங்க இடத்தில் 12 நாளில் ஒரு 60 அடி ஆழத்துக்கு கிணறு வெட்டி கொடுக்க முடியும் என்று திருமுருகன் சொன்னார். இதை கேட்டவுடன் கந்தவேலுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய்விட்டது. நாம யாரிடமும் சொல்லவில்லையே என்று யோசித்துக் கொண்டே, ஆனால் இப்போதைக்கு என்னிடம் பணம் கைவசம் இல்லையே என்றான். பணம் தேவை இல்லப்பா, நாம கிணறு தோண்டும் போது எடுக்கும் கல், மணல், பாறை எல்லாத்தையும் நாங்க எடுத்துக்கிட்டு அதில் என்ன விலைக்கு போகுமோ அதில் பாதியே உனக்கு கொடுத்து விடுகிறோம் என்றார். பாதியை வைத்து ஒர்க்க சம்பளம் கொடுக்கலாம் என்று சொன்னார். இதை கேட்டவுடன் திருமுருகனின் கைகளை பிடித்துக் கொண்டு ரொம்ப நன்றி என்றான். உடனே திருமுருகன், அட என்னப்பா, இட்ஸ் ஓகே, நீயும் எனக்கு ஒரு மகன் மாதிரிதான். இப்பதான் உனக்கு நாங்கள் உதவ வேண்டும், விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும். காளிதாஸ் எப்ப வேலையை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லுவான் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த கிளம்பிவிட்டார். கந்தவேல் கண்கலங்கி காளியம்மனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் நன்றி தெரிவித்தான். தன் நண்பன் காளிதாசை கட்டிப்பிடித்துக் கொண்டு, இந்த உதவியை என் உயிரோடு இருக்கிறவரை மறக்க மாட்டேன் என்று சொன்னான். இதை கேட்டவுடன், பரவாயில்லைடா, நமக்குள்ள என்னடா என்று சொல்லிட்டு மறுநாள் காலையில் கந்தவேலை ஊருக்கு பஸ் ஏத்திவிட்டு, நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்னும் 2 நாளில் எல்லா எக்யூப்மெண்டையும் எடுத்துக்கிட்டு ஊருக்கு வாரேன் என்று சொல்லி கிளம்பினான். பஸ்ஸில் வரும்போதே நம்ம துறவி சாமியை கிணறு வேலை ஆரம்பித்தவுடன் முதலில் பார்த்து ஒரு நன்றி தெரிவித்து விட வேண்டும். அவர் இல்லைன்னா ஒரு முயற்சியும் நடந்திருக்காது என்று நினைத்துக் கொண்டே ஊருக்கு வந்து அம்மா அப்பாவிடம் விஷயத்தை சொல்லி சந்தோஷப்பட்டான். சொன்ன மாதிரியே காளிதாஸ் எல்லா மஷின்களையும் கொண்டு வந்து கிணறை தோண்டினான். 50 அடியை தோண்டிய பொத்து கிணற்றில் நீர் ஊற்றுகளில் இருந்து தண்ணீர் பீச்சி அடிக்க ஆரம்பித்தது. அனைவரின் முகத்திலும் சந்தோஷம். கந்தவேல் கிணற்றுக்குள் இறங்கி தன் 2 கைகளில் நீர் ஊற்றுகளில் இருந்து வரும் நீரை மெதுவாக பிடித்து அதை அமுதத்தை பார்ப்பது போல பார்த்து அதை குடித்து காளியம்மனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் கண் கலங்கி நன்றி தெரிவித்தான். அந்த வருஷமே நல்ல மழை பெய்து கிணறு நிரம்பி வழிந்தது. 2 கந்தவேல் சந்தோஷமாக மடத்துக்கு சென்று துறவியை வணங்கி நடந்ததை கூறி நன்றி தெரிவித்தான். அதற்கு துறவி எல்லாம் அந்த பரமாத்மா மகாவிஷ்ணுவின் அருள் என்று சொல்லி எப்போதும் அவரை நினைத்துக்கொள் என்று கூறி ஆசிர்வதித்தார். வருஷம் கடுமையாக உழைத்து வந்த வருமானத்தில் காளியம்மனுக்கு மீண்டும் திருவிழா நடத்தினான். இதை பார்த்து ஊரில் அனைவரும் அவரவர் தோட்டத்தில் கிணறு வெட்டி விவசாயம் செய்தனர். இக்கதையின் மூலம் நாம் அறிவது என்னவென்றால், இறைவனின் படைப்பில் பஞ்சபூதங்களில் ஒன்றான தண்ணீர் அனைத்து உயிரினங்களின் உடலோடு மற்றும் உயிரோடு தொடர்புடையது. தண்ணீர் இல்லாமல் மனிதன், விலங்கு மற்றும் தாவரங்கள் உயிர் வாழ முடியாது. ஏன் இன்னும் சொல்ல போனால் அமுதம் பருகியவர்கள் இரவாமல் இருப்பதாக நம்பப்படுகிறது. அதேபோல் தண்ணீரும் அனைத்து உயிரினங்களையும் தாவரங்களையும் பல தலைமுறைகள் வாழ வைத்து காத்து வருவதால் தண்ணீரை நாம் அமுதத்தோடு ஒப்பிடுகிறோம். மேலும் பாரதத்தில் நதிகளை நமக்கு உயிர் கொடுக்கும் அன்னையராக போற்றி வணங்கி வருகிறோம். அதனால் தண்ணீரை அடுத்த தலைமுறைக்கு கிடைப்பதை உறுதி செய்து அதன் அருமை அறிந்து போற்றி வாழ்வோம். தொடர்ந்து பதிவுகளை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.